Taste the Daily. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே புதிய பல்நோக்கு கட்டிடத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் குத்துவிளக்கு ஏற்றி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி புதுர் புங்கனை ஊராட்சி ஒட்டம்பட்டி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து புதிதாக பல்நோக்கு கட்டிடம் கட்டப்பட்டு அதனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் TM தமிழ்ச்செல்வம் குத்துவிளக்கு ஏற்றி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். பொதுமக்களின் கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினருக்கு பட்டாசுகள் வெடித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்வில் கழக நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சாலையை முறையாக பராமரிக்காத தேசிய நெடுஞ்சாலைத்துறையால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். கரைமேடு கிராம பகுதியில் சென்னை கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் தார் ஜல்லிகள் பெயர்ந்து காணப்படுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். இதனால் வேகமாக வருவோர் விபத்தில் சிக்கும் அபாயம் உள்ளதால் விரைந்து சீரமைக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெடுஞ்சாலைகளை பராமரிப்பதில் மத்திய மாநில அரசுகள் மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சித்துவார்பட்டியில் மக்கள் தொடர்பு முகாமில் திமுக MLA காந்திராஜன் பேசிக் கொண்டிருக்கும் போது முதியவர் ஒருவர் குறுக்கிட்டு தங்கள் பகுதியில் சாலைகள் எதுவும் சரியில்லை என கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த திமுகவினர் அந்த முதியவரை அப்புறப்படுத்த முயன்ற நிலையில் அவர் விடாப்பிடியாக தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். முன்னதாக நிகழ்ச்சிக்கு திமுக MLA காந்திராஜன் வந்ததும் அரசு அதிகாரிகளை பின்னால் அமர வைத்துவிட்டு திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்டோர் முன்னால் அமர்ந்தது பொதுமக்கள் இடையே முகசுளிப்பை ஏற்படுத்தியது.